வெல்கம் டு வெற்றிவாக யூடியூப் சேனல். நான் உங்கள் சுல்ஃபிகர். இன்னைக்கு நம்ம ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட்டை மீட் பண்ண வந்திருக்கிறோம். அது யாருன்னா, நம்ம தமிழக வெற்றி கழகத்தினுடைய கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர் சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்கள். அவங்கள்ட்ட தான் நம்ம கட்சியை பற்றியும் கட்சியினுடைய செயல்பாடுகள் பற்றியும் சில விஷயங்கள் பேச வந்திருக்கிறோம். கிருஷ்ணகுமார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். சரி, ஓகே. உங்களை பற்றி ஒரு இன்ட்ரோ சொல்லிடுறீங்களா மக்களுக்கு, உங்களுடைய பணிகள் சம்பந்தமாக? வணக்கம். நான் தமிழக வெற்றிக் கழக கன்னியாகுமரி மத்திய மாவட்ட செயலாளர். நான் ஒரு சாதாரண குடும்பத்தை சேர்ந்தவர். இந்த சாதாரண குடும்பத்தை சேர்ந்த ஒரு நபர் மாவட்ட செயலாளர் ஆகலாம் அப்படிங்கிற ஒரு வாய்ப்பு தமிழக வெற்றிக் கழகத்தில் மட்டும்தான் இருக்கு. அப்படி உண்மையாக நேசிக்கக்கூடிய தொண்டனையும் தலைவனாக்கலாம் அப்படிங்கிறது தளபதியினுடைய ஒரு முழு நோக்கம். சரி, நீ ஒரு எளிய குடும்பத்தை சேர்ந்தவர்னு சொல்றீங்க. இன்னைக்கு அரசியலில் வந்து பொருளாதாரம் ரொம்ப முக்கியம். உங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருக்கக்கூடிய திமுக ஆகட்டும், திமுக மனோ தங்கராஜ் தான் அமைச்சர். அவர் மற்ற கட்சிகள், எல்லா கட்சியினுடைய மாவட்ட நிர்வாகிகளுமே ஒரு மிகப்பெரிய படை பலத்தோடையும் பண பலத்தோடு இருக்கிறாங்க. மெயினாக பண பலத்தோடு இருக்கிறாங்க. அவங்கள உங்களால் எதிர்கொள்ள முடியும்னு நினைக்கிறீங்களா? நீங்க அந்த பக்கம் படைபலம் அப்படின்னு சொல்றீங்க. அந்த படைபலங்கிறது பணத்துக்காக நிற்கிறது. ஆனா நம்ம தளபதியை நம்பி நிற்கிறவங்க எல்லாம் ஒரு உயிர் மூச்சா அவரை உயிருக்கு உயிரை நேசிச்சு உணர்வு பூர்வமா நிற்கிறாங்க. அந்த கூட்டமும் தாய்மார்கள் அவ்வளோ உயிரை நேசிக்கிறாங்க. இப்படி மக்கள் வந்து இவ்வளோ உணர்வா இருக்கிறது எனக்கு அவங்கள அதை எதிர்கொள்றதுக்கு ஒரு பெரிய சக்தியா இருக்கு. அதாவது பணபலத்தை விடவும் மக்கள் செல்வாக்கோடையும் அன்போடு இருக்கக்கூடிய கூட்டம் தான் பெருசுன்னு சொல்றீங்க நீங்க? ஆமா, அது தளபதி தமிழக வெற்றி கழகத்துல அந்த சக்தி வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவா இருக்கு. சரி, ஓகே. இப்போ மாநாட்டுக்கு போயிட்டு வந்தோம். எல்லாருமே எதிர்பார்த்த மாநாடு சிறப்பாக முடிஞ்சுது. மாநாட்டில் கூட நீங்கள் ஒரு குழுவினுடைய பொறுப்பாளராக கூட இருந்தீங்க. மாநாடை பற்றி சொல்லுங்கள். அந்த மாநாட்டில் வந்த கூட்டம், இந்த மாநாடு எதை தமிழ்நாட்டுக்கு சொல்ல வருது அப்படிங்கிற விஷயத்த சொல்லுங்களா? இந்த மாநாடு வந்து தமிழ்நாட்டுக்கு எதை சொல்ல வருதுன்னா, மக்கள் இந்த தமிழ்நாட்டின் ஒரு நல்ல தலைவர் கிடைக்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வோட இந்த மாநாடு தொடங்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடியிலிருந்து மக்கள் வந்து குடும்பமா அங்க வந்தாங்க. நானும் ஒரு வாரமா அங்க மாநாடு திடல்ல இருந்தேன். அப்ப மக்கள் அவ்வளோ உணர்வா வராங்க. நம்ம மற்ற கட்சிகள்ல எல்லாம் காசு கொடுத்து 200, 300, 500 இப்படி கொடுத்து தான் கூட்டுறாங்க. ஆனா இங்க வந்து அப்படி இல்லை. தமிழக வெற்றி கழகம் தளபதி வந்து அவர் மக்களை நேசிச்சு மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும், மக்கள் நலனை மட்டுமே ஒரு நோக்கமாக கொண்டு அவர் செயல்படுகிறார். அந்த ஒரு உணர்வு பூர்வமா மக்கள் வந்து அவ்வளோ அந்த வெயிலின் தாக்கத்தை கூட பொருட்படுத்தாமல் அவ்வளோ உணர்வு பூர்வமா இருந்தாங்க. காலமா 6 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணிக்கு அது மாநாடு தொடங்குறது வரைக்கும் எல்லாருமே அந்த வெயில்ல அவ்வளோ அந்த உணர்வு பூர்வமா யாருமே இந்த மாதிரி இந்தியாவில் எந்த கட்சியுமே ஒரு மாநாடு நடத்தினா இவ்வளோ ரிஸ்க் எடுத்து கஷ்டப்பட்டு எந்த மக்களுமே இருக்க மாட்டாங்க. யாருமே எந்த எதிர்பார்ப்புமே இல்லாம தமிழகத்துல ஒரு மாற்றம் வரணும், தமிழகத்துல ஒரு எழுச்சி உருவாகணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட மட்டும்தான் அந்த மாநாட்டுக்கு வந்தாங்க. அதை நாங்க நேரடியாவே இருந்து மாநாட்டில் பார்த்தோம். இந்த மாநாடு தமிழ்நாட்டு அரசியல்ல எப்படி ஒரு மாற்றத்தை உருவாக்கும் நினைக்கிறீங்களா? நீங்க என்ன ஒரு இம்பாக்டை உருவாக்கும்? கண்டிப்பா. நீங்க இப்ப நிறைய அரசியல் அதிமேதாவிகள் வந்து பேசலாம், பல விமர்சனங்களை வைக்கலாம். அவர்கள் வந்து மாநாடு நடத்தினாங்க. அது வந்து மாநாடு கிடையாது, அது வந்து ஒரு பொதுக்கூட்டம். இனி ஒரு ஆள் வந்து ஒரு மாநாடு நடத்தணும்னா அவங்க யோசிக்கணும்னா அது மாநாட்டு கிடையாது. இனி அவங்க பண்ணக்கூடிய எல்லாமே வந்து ஒரு பொதுக்கூட்டம். மாநாடுன்னா எப்படி இருக்கணும்னு நம்ம தலைவர் காமிச்சு கொடுத்துட்டாரு. இதே மாதிரி ஒரு மாநாடை இந்திய அளவில் நடத்தணும்னா ரொம்ப கஷ்டம். அவ்வளோ இந்தியாவிலே அதிக பேர் கூடின மாநாடு அப்படிங்கிற ஒரு பெரிய ஒரு நம்ம தமிழக வெற்றி கழகத்துக்கு கிடைச்சிருக்கு. அது நம்ம தலைவர் மூலம்தான் அது நமக்கு பெரிய சக்சஸ் ஆச்சு. மாநாடு சம்பந்தமா சில விமர்சனங்கள் வருது, நீங்க பாக்குறீங்களா? நீங்க அதெல்லாம்? ஆமா. உதாரணமா மாநாட்டில் வந்து தளபதி வந்து விஜயகாந்த் அவர்களை ஒரு இடத்துல சொல்லியிருந்தார். அதுக்கு வந்து சீமான் வந்து ஒரு பதில் கொடுத்துருக்கிறார். என்ன அப்படின்னா, விஜயகாந்த் அவர்கள் உயிரோடு இருக்கக்கூடிய டைமில்
அவருக்கு அரசியலில் தேர்தலெல்லாம் போட்டியிடும் போது விஜய் வந்து அதை பற்றி பேசவே இல்லையே, இப்போ வந்து பேசுகிறாரு அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அது உண்மை, 100% உண்மை அப்படின்னு சொல்லி பிரேமலதா அவர்களும், விஜயகாந்த் அவருடைய மனைவி பிரேமலதா அவர்களும் சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? சீமான் அவர் கடந்த காலங்களில் கேப்டன் அவரை எந்த மாதிரிலாம் விமர்சனம் பண்ணாங்கன்னு அவங்க பிரேமலதா மேடம் அவங்களுக்கு தெரியும். தளபதி வந்து அவருக்கு ஒரு கூட பிறந்த சகோதரராக நம்ம கேப்டன் அவரை நினைக்கிறாரு. அவர் இப்போலேருந்துல அவர் ஸ்டார்டிங் பீரியட்லேருந்து அவர் ஒரு அண்ணன், அவர் கூட பிறந்த ஒரு அண்ணனாக நினைக்கிறாரு. அவர் அரசியல் லாபத்துக்காக எல்லாம் அங்கே பேசலை. அவர் அதை வச்சு அவருக்கு அங்கே ஓட்டு பேங்க எடுக்கணும் அப்படின்னு அவர் நினைக்கல. அவர் மதுரையில் வந்தார். அங்கே மதுரையில் அந்த மாநாடு நடக்குது. அந்த இடத்துல என் அண்ணனை நான் பதிவு பண்ணணும், உணர்வு பூர்வமாக நான் அண்ணனை அங்கே அவர் உண்மையான ஒரு நேசத்தோட சொன்னார். அவருக்கு அது எந்த அரசியல் ஆதாயத்துக்காக அவர் அங்கே பேசவே இல்லை. அந்த நோக்கமும் இல்லை, எங்களுக்கு அந்த அரசியல் தேவையும் இல்லை. அதில் வந்து நம்ம பிரேமலதா மேடம் அவங்களோட புரிதல் தன்மை தவறுதலாக இருக்கு. அடுத்து இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எம்ஜிஆரை வந்து கோட் பண்ணுறாங்க விஜய் அவர்கள். இது வந்து அதிமுகவுடைய ஓட் பேங்கை வாங்குறதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சீமான், நாம் தமிழர் கட்சியை சேர்ந்தவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சாட்டை துரைமுருகன்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, விஜய் அவர்களும் எம்ஜிஆரும் ஒன்றா. எம்ஜிஆர் ஒரு மிகப்பெரிய வள்ளலாக இருந்தார், மக்களுக்கு நிறைய விஷயங்கள் செஞ்சார், தன்னுடைய சொத்துக்கள் எல்லாம் எழுதி கொடுத்தாரு. விஜய் எப்படி செஞ்சாரா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு உங்களுடைய பதில் என்ன? இங்கே எல்லா அரசியல்வாதிகளும் வந்து மக்களை வந்து ஒரு ஏமாத்தும் நோக்கத்தோடு தான் இருக்காங்க. அவங்க கடந்த காலங்களில் அவங்க ஸ்டார்டிங் பீரியட்ல இருந்து மக்களுக்காக என்ன நல்லது செஞ்சாங்கன்னு வெளியே சொல்லலை. ஆனால் அது மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே தளபதி கல்வி உதவித்தொகை, அதுக்கப்புறம் விலையில்லா விருந்தகம், இலவச ரொட்டிப்பால் திட்டம், அப்படி பல திட்டங்கள் அவர் அரசியல் கட்சி தொடங்கிறதுக்கு முன்னாலே மக்கள் இயக்கமாக இருக்கும்போதே அது பண்ணிட்டு தான் இருந்தார். மக்கள் பிரச்சனைக்காக அவர் எல்லா பிரச்சனைக்குமே அவர் குரல் கொடுத்துருக்காரு. ஆனால் இந்த அரசியல்வாதிகள் அதை அவங்க இந்த கேப்டன் அவரை எந்த மாதிரி டைவர்ட் பண்ணாங்களோ அந்த மாதிரி தளபதியும் அவங்க ஒரு விஷயத்தை டைவர்ட் பண்ண பார்க்குறாங்க. இப்போ விஜய் எம்ஜிஆர் செஞ்சாரா, விஜய் செஞ்சாரான்னு கேட்கக்கூடிய சாட்டை ஏதாவது செஞ்சிருக்காரா அப்படிங்கிறத நம்ம கேட்கலாம் இல்லையா? ஆமாம், இங்கே எல்லாருமே என்னன்னா செய்யாதவங்க தான் அவங்க ஒரு சேனலுக்கு முன்னாடி இருந்து செய்யாதவங்க தான் கேள்வி கேட்டுட்டே இருக்காங்க. ஆனால் தளபதி வந்து அவர் எல்லா விஷயத்துலையுமே சைலண்டா மக்களுக்காக அவர் தொடர்ந்து அவர் மக்கள் பணி செய்துட்டு தான் இருக்காரு. கண்டிப்பா அவர் செய்யக்கூடியது அவருடைய எல்லா விஷயமே மக்களுக்கு தெரிஞ்சா போதும். இது அரசியல்வாதிகளுக்கு நாங்க ப்ரூவ் பண்ண வேண்டிய தேவையில்லை. சரி, இந்த மாநாடு ஓகே வந்தாச்சு. அடுத்த கட்ட பணிகள் என்ன உங்களுக்கு? தலைமையிலேருந்து டாஸ்க் கொடுத்துருக்காங்களா? அடுத்த கட்டமா என்ன மாதிரியான பணிகள் நடக்க இருக்கு? தலைமையிலிருந்து எங்களுக்கு தளபதி எப்போவுமே சொல்லக்கூடிய ஒரே விஷயம், மக்களுடன் இருங்கள், மக்களின் குறையை கேளுங்கள், மக்களுக்கு நன்மை செய்யுங்கள். அவர் சொல்லக்கூடியது அது மட்டும்தான். அதை தவிர்த்து அவர் எதுவுமே எங்கள்கிட்ட சொல்றது கிடையாது. மக்களை சந்தியுங்க, மக்கள் பிரச்சனை கேளுங்க, அதை அவங்களுக்கு செய்து கொடுங்க, மக்களுடன் கூடவே இருங்க, அவங்களுக்கு வீட்டில் ஒரு சகோதரரா, அவங்களுக்கு ஒரு மகனா, அண்ணனா, தம்பியா நீங்க அப்படி கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்கன்னு மட்டும்தான் தளபதி எங்கள்கிட்ட அது ஒரு வேத வாக்கா எங்கள்கிட்ட சொல்லியிருக்காரு. இந்த கன்னியாகுமரி அரசியல் சூழல் எப்படி இருக்கு? உதாரணமா இப்போ உங்க நிர்வாகத்துக்கு உட்பட்டு பத்மநாபபுரம் தொகுதியும் குளச்சல் தொகுதியும் இருக்கு. இந்த கடந்த காலங்களில் திமுக காங்கிரஸ் தான் மாறி மாறி இங்க ஆட்சியில் இருக்கிறாங்க. இவர்களுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு? மக்கள் மத்தியில் அவர்களுக்கு நல்ல மதிப்பு இருக்குதா? நமக்கு எப்படிப்பட்ட வரவேற்புகள் இருக்கு அப்படிங்கிறத சொல்லுவாங்க. மத்திய மாவட்டத்துக்கு உட்பட்டு குளச்சல் பத்மநாபபுரம் தொகுதி இருக்கு. இதுல வந்துட்டு நாங்க மக்களை சந்திக்கும் போது இதுக்கு முன்னாடி இருந்த எம்எல்ஏக்கள், தற்போதைக்கு எம்எல்ஏ, இவங்க எல்லாமே மக்களின் நலனை பற்றி யோசிக்கதே இல்லை. அவங்களுடைய யோசனை எல்லாமே தான் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பம், இது மட்டுமே அவங்க சிந்திக்கிறாங்க. இதை தவிர்த்து மக்கள் பிரச்சனை எதுவுமே அவங்க கையில் எடுக்கலை, எதுவுமே பண்ணி கொடுக்கல. உதாரணத்துக்கு பத்மநாபபுரம் தொகுதி எம்எல்ஏ நம்ம அமைச்சர், பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் அவர் வந்து ஸ்டார்டிங்ல இருந்தே எனக்கு கனவு திட்டம் சொல்லிட்டு பல இது சொல்றாரு. ஐடி பார்க்கு கொண்டு வருவேன், மினி ஸ்டேடியம் கொண்டு வருவேன், மாத்தூர் தொட்டி பல தரம் உயர்த்துவேன், இப்படின்னு பல திட்டங்களை அவர் சொல்றாரு. ஆனா எதுவுமே நடைமுறைக்கு வராது. எல்லாமே ஒரு விளம்பரத்துக்காக போயிட்டு எல்லாம் ஒரு அடிக்கல் நாட்டுவாங்க, அந்த செங்கல் நாட்டியது மட்டும்தான், அது அப்படியே இருக்கும். அவர் வெறும் வெத்து விளம்பரம் மட்டும்தான் பண்றாரு.
மக்கள் நலனுக்காக இந்த எம்எல்ஏக்கள் எதுவுமே பண்ணல. அதே மாதிரி குளச்சல் பகுதியில அவர் வந்து காங்கிரஸ் கட்சியை சேர்ந்தவர் பிரின்ஸ் எம்எல்ஏ. அவரு அங்க மக்களின் அடிப்படையான எந்த பிரச்சனைக்குமே அவரு சப்போர்ட் பண்ணது கிடையாது. அங்க ஒரு கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி அது கூட தரம் உயர்த்தப்படாம ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கு. அவரும் அந்த மக்களுக்கு பல வாக்குறுதிகளை கொடுத்து எதுவுமே நிறைவேற்றல. 2 தொகுதியிலையுமே இவங்களுடைய இவங்களுக்கு மக்கள் சப்போர்ட் ரொம்ப குறைவாவே இருக்கு. மக்கள் எல்லாருமே 2 தொகுதியிலுமே அனைத்து மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை முழுமையா நம்புறாங்க. நாங்க மக்களை தேடி மக்கள் சந்திப்பு போகும்போது அவங்க சொல்ற குறையை பார்க்கும்போது நமக்கு அது பெரிய லிஸ்டா இருக்கு. இந்த 2 தொகுதியிலையுமே எல்லா தரப்பு மக்களுமே வந்து தமிழக வெற்றி கழகத்தை வரவேற்கிறாங்க. 2026 களம் நமக்கு எப்படி இருக்கும்னு நினைக்கிறீங்க இந்த தொகுதியை பொறுத்தவரையும்? 2026 இந்த தொகுதியை பொறுத்த அளவுல கண்டிப்பா தமிழக வெற்றி கழகத்தினுடைய தளபதி அவர்கள் யாரை வேட்பாளராக அறிவிக்கிறாரோ அவர்கள் வந்து பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள். மக்கள் வந்து முழுமையாக குளச்சல் பத்மநாபபுரம் தொகுதியில் இருக்க அனைத்து மக்களும் தமிழக வெற்றி கழகத்தை முழுமையா நம்புறாங்க. மக்களுக்கு நன்மை செய்வாங்க அப்படிங்கிற முழுமையா நம்பி கண்டிப்பா இந்த 2 தொகுதியிலையுமே தமிழக வெற்றி கழகம் சார்ந்த வேட்பாளர் கண்டிப்பா வெற்றி பெறுவாங்க. ஸோ கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மிக முக்கியமான பிரச்சனையா 2 பிரச்சனை இருக்குது. ஒன்று, இந்த பத்மநாபபுரம் தொகுதி இந்த பக்கம் எடுத்துக்கிட்டோம்னா கனிம வள பிரச்சனை இருக்குது. குளச்சல் தொகுதி எடுத்துக்கிட்டோம்னா அந்த கடல் கரையில் வந்து இப்போ கச்சா எண்ணெய் எடுக்கக்கூடிய பிரச்சனை இருக்குது. இதை கண்டித்து நீங்கள் கூட தமிழக வெற்றி கழகம் சார்பாக ஒரு மாதத்துக்கு முன்னாடி ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடத்தினோம். மக்களும் பெரிய ஆதரவு நமக்கு தந்திருந்தாங்க. அது வரக்கூடிய தேர்தலில் பிரதிபலிக்கும்னு நினைக்கிறீங்களா நீங்கள்? கண்டிப்பாக பிரதிபலிக்கும். கச்சா எண்ணெய் பிரச்சனைக்கு வந்து ஃபஸ்ட்டு நம்ம போராட்டம் பண்ணது கட்சி ரீதியாக தமிழக வெற்றி கழகம் தான் கையில் எடுத்து போராட்டம் பண்ணோம். அது மீனவ சமுதாய மக்கள் மத்தியில் ஒரு பெரிய வரவேற்பு கிடச்சி அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னு சொல்லும்போது தமிழக வெற்றி கழகம் கட்சி சார்ந்து முதல் கட்சியாக தமிழக வெற்றி கழகம் அவங்களுக்கு சப்போர்ட்டாக நின்று அது எங்களுக்கு பெரிய ஒரு சப்போர்ட்டிவாக இருக்கும். கனிம வளத்தை பொறுத்தளவில் நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்திலே கனிம வள பிரச்சனை வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பிரச்சனை. இது வந்து பல கட்சிகள் கையில் எடுத்தாங்க. ஆனால் யாருமே இதை சக்ஸஸ் பண்ணலை. எல்லாருமே அதை விட்டு ஒதுங்கி போயிட்டாங்க. கனிம வள பிரச்சனைக்கு கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் சார்ந்து முழுமையாக தலையிட்டு அதற்கான பிரச்சனைக்கு அடுத்தடுத்த கட்டங்களில் மக்களோட நின்று தமிழக வெற்றி கழகம் போராடும். இப்போ கனிம வள பிரச்சனையை சொல்லும்போது தான் அண்ணன் மனோ தங்கராஜை பொறுத்தவரையிலும் ஒரு மிகப்பெரிய சூழலியல் போராளியாக தான் தன்னை காமிச்சிட்டு இருந்தார். அவர் எம்எல்ஏவாக இருக்கும்போதும் ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி. இப்போ வந்து கனிம வள பிரச்சனை அவர் கண்டுக்கிறதே இல்லையே, அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன? அவரை பொறுத்தளவில் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அவர் ஒரு போராளியாக மாறுவார். ஆனால் அவர் ஆட்சி அதிகாரத்தில் வந்ததுக்கப்புறம் அவர் தான் அதுக்கு முதலாளியாக மாறுறாரு. அதை பண்ணுறதே அவராக தான் இருக்கார். அதனால் அவரை வந்து மக்கள் நலனுக்கான நபர் என்று நம்ம யோசிக்கவே கூடாது. எப்போதுமே எல்லா விஷயத்திலையும் மக்களுக்கு எதிராக நிற்கக்கூடிய ஒரு நபர். தன் சுய லாபம் மட்டுமே சிந்திக்கக்கூடிய ஒரு நபர் அவர். அதாவது எதிர்கட்சியாக இருக்கும்போது மக்கள் மேலே அக்கறை இருக்கும். ஆளுங்கட்சியாக வந்துட்டாங்கன்னா தன்னுடைய சுயநலம் மட்டும்தான் அவங்களுக்கு இருக்கும். ஆமாம். அப்போ எப்போவுமே அவங்கெல்லாம் எதிர்கட்சியாக இருக்கிறது தான் மக்களுக்கும் ஆட்சிக்கும் நாட்டுக்கும் நல்லதுன்னு சொல்ல வரீங்களா நீங்கள்? ஆமாம். இவங்க வந்து எதிர்கட்சியாக இருக்கிறதான் நல்லது. ஆளுங்கட்சியாக வந்தாச்சுன்னா அவங்க மக்களுக்கு நன்மையே செய்ய மாட்டாங்க. எதிர்கட்சியாக இருக்கும்போது மட்டும்தான் மக்களை மட்டும் சிந்திப்பாங்க. சரி, ஓகே. பல்வேறு ரொம்ப பிஸியான ஷெடியூலில் இருந்தார் சகோதரர். திடீர்னு ஒரு இன்டர்வியூ எடுக்கணும்னு சொல்லி கேட்ட உடனே நீங்கள் வாங்க அப்படின்னு சொன்னார். அவருடைய பிஸி ஷெடியூலில் நமக்கு நேரம் ஒதுக்கி நம்ம கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொன்னதுக்கு சகோதரர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றி. இன்னொரு வீடியோவில் மீண்டும் நம்ம சகோதரர் கிருஷ்ணகுமாரை வச்சே நம்ம பேசுவோம். பல நபர்களை வச்சு பேசுவோம். நன்றி. இந்த வெக்டிகவாக யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி.